டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? டாக்டர் என்னை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்கள் பிரதர்னு போய் சொன்னேன். அதுக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் மாமாவாயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நல்ல விஷயத்த உங்கள் அக்காக்கிட்டையும் அக்காவோட ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஷாக் ஆயிடுச்சு. பவித்ரா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படி? எல்லாரும் கேட்டும் நீ அப்பா கிட்டேயும் அந்த அக்கா கிட்டேயும் எதுவும் சொல்லாம இருந்ததுக்கு தேங்க்ஸ் சந்துரு. பவித்ரா, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சந்துரு. தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். பவித்ரா, நீங்க என்னமோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு மட்டும் தோணுது. ஆனா அதுக்கு சந்துரு ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. பவித்ரா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கத்துல தான் கேட்டேன். தப்புனா மன்னிச்சிருங்க. பவித்ரா, உங்க மனசுல இருக்கிறத எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீங்க சொல்லுங்க. நான் உங்களை எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். நீங்க இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கே ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. அதுவே போதும். சரி பவித்ரா, நான் கிளம்புறேன். நான் இப்போவும் சொல்றேன், உங்களுக்கு என்னன்னாலும் நான் இருக்கேன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. டேக் கேர். வரேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இட்லியும் பூண்டு குழம்பும் வச்சிருக்கேன். என்னது இட்லியும் பூண்டு குழம்புமா? ஒரு பொன்னி மில்ஸோட ஓனர் மட்டன் சிக்கன் ஏதாவது ஸ்பெஷலா செய்யறது இல்லையா? பொன்னி மில்ஸ் ஓனர் தானே. என்ன பொன்னி மில்ஸ் ஓனர் அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? 400 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி அது. நீங்க எவ்வளவு கோடி வேணாலும் டர்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. ஆனா ராத்திரி தூங்கும்போது வெறும் வயித்தோட தான் தூங்கணும் எப்பவுமே. இட்லியை சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஜீரணமாயிடும், நல்ல தூக்கமும் வரும். அதை விட்டுட்டு இந்த மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது ஜீரணமும் ஆகாது, உடம்புக்கும் நல்லதில்ல. நீயே பாதி வைத்தியர் தானே. இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட உடம்பு சரியில்லைன்னு லீவ் போடாம இருக்கன்னா அது காரணம் நீ தானே. சரி, எங்க பிரியா ஐஸ்வர்யா எல்லாம்? அது ஏதோ பிரியாக்கு ஹோம்ஒர்க் இருக்கு போல இருக்கு. ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னா அதுக்கு ஐஸ்வர்யா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தான் இப்ப காலேஜ் இல்ல, வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. ஆமா, ஐஸ்வர்யா உங்க கம்பெனில அப்ளிகேஷன் போட்டால, என்ன ஆச்சு? மேடம், உங்க கம்பெனியா? நம்ம கம்பெனி அது. சரி, நம்மளோட கம்பெனி. ஆனா அப்ளிகேஷன் என்ன ஆச்சு? ஏன் அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஆமா, அவகிட்ட தான் கேட்டேன். அவ தான் புலம்பிட்டு இருந்தா, போட்டேமா எந்த பதிலும் வரல, என்னாச்சு ஏதாச்சு தெரியல அப்படின்னா. அப்ளிகேஷன் கொடுத்து 2 நாள் தானே ஆகுது. இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க கம்பெனில அவளுக்கு வேலை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல இதுதான் கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னதான் நம்ம சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் அவ சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் மனசுல கொஞ்சம் டென்ஷனோட வருத்தத்துல தான் இருக்கா. பொண்ணே, நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் ஆஃபீஸில் என் பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறது ஈஸி. ஆஃபீஸில் இருக்கவங்களும் சேர்மேனோட பொண்ணு தானேன்னு அவளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கை இவ்வளோ ஈஸியானதான்னு
நம்ம பொண்ணு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தா போயிடும். அது மட்டும் இல்லாம கம்பெனி எந்த பேசிஸ்ல நடக்குதுன்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இருப்பால. இப்போ அப்ளிகேஷன் போறதுல ஆரம்பிச்சாதான் நாளைக்கு ஏன் நிலைமை வரும்போது எந்த பேசிஸ்ல ஆள் எடுக்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் அவளுக்கு அத்துப்படியா புரியும். ஏன் நம்ம செந்திலே எடுத்துக்குவேன். நமக்கு வேண்டப்பட்ட பையன்தான். நேரா போய் சீட்லயே உட்காந்தான் இல்லையே. இன்டர்வியூ அட்டன் பண்ணா, மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாங்க, பிரமாதமா பதில் சொன்னா. அதே மாதிரி பதில் சொல்லி என் பொண்ணு வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது செந்திலுக்கு வேணா ஒத்து வரலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா கம்பெனில இருக்கிறவங்களா இதெல்லாம் வெறும் டிராமான்னு பேசிட மாட்டாங்களா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் பொண்ணே. அவங்களுக்கு கண்டிப்பா டிராமான்னு தெரியும். என் பொண்ணு அங்க வேலைக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணாதான் வேலைக்கு வர முடியும்னு அவன் மனசுல ஆழமா பதியணும். ஏதோ சேர்மன் போடுன்றதுனால வந்துட்டோன்னு அவ ஈஸியா எடுத்துக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு சேலரி, அலவன்ஸ் இது எல்லாமே மற்றவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவளுக்குன்னு சொல்லியிருக்கேன். மத்தவங்க எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பொண்ணு உங்களை மாதிரியே கற்பூர புத்தி. நீங்க வேணா பாருங்க, இன்டர்வியூ அன்னைக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அசத்திட போறா. பொண்ணே, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது காரணமே நீதான். சில விஷயங்கள்ல நீ கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு நினைப்பேன். ஒருவேளை எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டா நீ ஏதாவது படிக்கிறியோன்னு நான் பல தடவை நினச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு பசங்க புத்திசாலியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, நீ தான். வேணா இந்த தைரியம், ஹார்ட் ஒர்க்கு இதில் வேணா சொல்லு, அந்த பெருமையை நான் ஏற்றுக்கிறேன். வெளியிலேருந்து என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா ஒரு கம்பெனியை எடுத்து நடத்தி நிர்வாகம் பண்றது என்ன சாதாரண விஷயமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கறதே உங்களுக்கு பழக்கம். அப்படிலாம் இல்லை, உண்மையான பாராட்டு தான் இது. சரி, உங்களுக்கு ஏதாவது ஆபீஸ் வேலை இருந்தா மேலே போய் பாருங்க. நான் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன். சரிங்க மேடம். வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. நான் தூங்குறதுக்குள்ள. சரி. ஏன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதும் ஓம் முகத்தை தான் பார்க்கணும். சரி, வரேன், போங்க. சீக்கிரம் வா. சார், நான் புஷ்பவல்லி பேசுறேன். சொல்லுங்க புஷ்பவல்லியம்மா. வர ஞாயிற்றுக்கிழமை நாங்க வீடு காலி பண்றோம். ஒரு வீட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எங்க லீஸ் பணத்தை கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸை கொடுத்து நாங்க வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அம்மா, இன்னைக்கு 2 லட்சம் ரூபா தரேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க காலி பண்ணும்போது மீதி பணத்தை கொடுத்துட்றேம்மா. சரிங்க சார். இந்த 2 லட்சம் ரூபாய நெட் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா? சார், இல்ல நாங்க பேங்க் பக்கமே போக முடியாது. தயவு செஞ்சு எங்க மொத்த பணத்தையும் கேஷாவே கொடுத்துருங்க ப்ளீஸ். சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். சாயந்தரம் அந்த பக்கம் வருவேன், பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். தேங்க்யூ சார். சரிம்மா. அந்த ஹவுஸ் ஓனர் பணமாவே கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தங்கமுத்து வந்து நிப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அம்மா, நம்ம வீட்லயே இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுக்கிடையில நீ எப்படிமா செந்திலுக்கு ஐடியா கொடுத்த? நீ சொன்ன ஐடியாவை கேட்டு அவன் அந்த சஸ்பெண்ட கிளியர் பண்ணி சூப்பரா வேலையில ஜாயின் பண்ணிட்டான் போலயே. புவனா, உங்க அம்மாவை என்ன நினைச்ச? இவளுக்கு இருக்கிற அறிவுக்கு இவ எங்கேயே இருக்க வேண்டியவ. என்னோட கெட்ட நேரம் இவளையும் கஷ்டத்துல மாட்டி விட்டுருச்சு. அம்மா, பொன்னி ஆண்டி வீட்ல பவுனன் ஒரு ஆண்டி இருந்தாங்கல்ல, அவங்க பையன்தாமா அந்த செந்தில். அது உனக்கு தெரியுமா? ஓ, அவன் அந்த வேலைக்காரியோட பையனா? அம்மா, அவங்கள வேலைக்காரன்லாம் சொல்லாத. அந்த பவுன ஆண்டியும் பொன்னி ஆண்டியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா. செந்திலும் அவங்க ஃபேமிலியும் அதே வீட்ல தான் இருக்காங்க. பரவாயில்லையே, இது ஒரு நல்ல தகவலா தான் இருக்கு. அப்ப அந்த செந்தில் நமக்கு நல்லா யூஸ் ஆவான்னு சொல்லு. அந்த செந்தில் அந்த வீட்ல இருக்கிறதுல நமக்கு என்னமா யூஸ்? எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது சாணக்கிய தந்திரம். எதிரியோட நண்பனை நண்பனா வச்சுக்கிறது இந்த புஷ்பாவோட தந்திரம்.
அந்த செந்திலுங்கிற குதிரைய நான் எப்படி பொம்மலாட்டம் மாதிரி ஆட வைக்கிறேன்னு பாரு. மச்சான், இங்க எம்ஜி ரோட்ல பப்பு பாருன்னு எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் விஷயம் இருக்குடா. அதெல்லாம் விட்டுட்டு வேலை வேலைன்னு இருந்தா பெங்களூர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் உன்னை சபிச்சிருவாங்கடா. டேய், நான் ஏற்கனவே சென்னையில் ஒருத்திக்கிட்ட சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா இப்படி பொண்ணுங்களை ஞாபகப்படுத்துற? சூர்யா, சாஃப்ட்வேர்ல பெரிய பெரிய சிக்கல்லாம் சால்வ் பண்ற. ஆனா சொந்த வாழ்க்கையில ஒரு சின்ன முடிச்ச கூட அவுக்க முடியாம எவ்வளவு தடுமாறுற பத்தியா? இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒரு சொல்யூஷன் பவித்ராவை உடனே கல்யாணம் பண்றதுதான். டேய், நானே கல்யாணங்கிற விஷயத்துல மாட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உடனே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் மச்சான், வேற எப்படா முடிவெடுக்க முடியும்? நினைச்சா முடியும்டா, வழி இல்லாமையா? என்ன இந்த பவித்ரா தான் ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கா. வேற என்னடா வழி இருக்கு? டேய், நிறைய பேர் பண்ணிக்கிறாங்களேடா. இப்படி ஆச்சுன்னா எல்லாருமே குழந்தை பெத்துக்கிறாங்க. என்னடா சொல்ற? அதான்டா, அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்குல்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா பவித்ரா இதுக்கு ஒத்துக்க மாட்டாளேடா. இப்போ நான் என்னதான்டா செய்யணுன்ற? உன் அப்பா அம்மாட்ட பேசிப்பாரு, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிப்பாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேய், எங்க அம்மாக்கு இது அதிர்ச்சியா இருக்கும். ஆனா என்ன ரெண்டு திட்டிட்டு எங்க அம்மா கூட புரிஞ்சுப்பாங்க. ஆனா என் அப்பா என்னை தொலைச்சிடுவார்ரா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில அந்த ஃபேக்டரியில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஜாலியா பழகுறோம், 4 இடத்துக்கு போறோம் வாரோம், இதெல்லாம் நடக்கதான் சார் செய்யும். அதுக்குன்னு கல்யாணம் பண்ண முடியுமா? நீங்க தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? தட்டி கேட்கறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? இல்ல இங்க வேலை செய்யறாங்களே, அவங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில வந்து வேலை செய்யறாங்க தெரியுமா? ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து நாங்கெல்லாம் பார்த்துக்கோன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்காங்க. சார் இல்ல சார், எனக்கு அந்த பொண்ணுக்கும் வெளியில தான் சார் பழக்கம். அதுல நடந்த ஒரு மிஸ்டேக்க அவ தேவையில்லாம சாரிட்ட சொல்லி சார் என்ன கண்டிக்கிறாரு சார். கண்டிக்க தான்டா செய்வாங்க. வெக்கம் மானம் சூடு சோழன் இருக்க எவனா இருந்தாலும் கண்டிக்க தான் செய்வான். மனுஷனா இருக்கவன் கண்டிக்க தான் செய்வான். ஏண்டா, உன்னை இங்க சூப்பர்வைசர் வேலை பார்க்க சொன்னா எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்க. 2 பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்ததுக்கு நான் மட்டும் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? சார் அடிக்காதீங்க சார். சார் விட்டுங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ஏதாவது ஆயிடும் சார். பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது மாதிரி தப்பு பண்ண தொலைச்சிருவேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏண்டா, இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த கம்பெனியில் வேலை செய்யறாங்கன்னா எந்த நம்பிக்கையில? இந்த கம்பெனி மேல இருக்க நம்பிக்கையில. நீ பாட்டுக்கு அவங்களை ஏமாத்திட்டு கை கழுவிட்டு போவ, நாங்க கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? திருட்டு ராஸ்கல். டேய், நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட தப்பா நடந்தா யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏண்டா, இதெல்லாம் லவ்னு உங்களுக்கு யாரா சொன்னது? பழகும் போதே ஜெனியூனா பழகணும். இல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு பொறுப்பா நடந்திருக்கணும். இங்க பாரு, இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் இங்க வேலை செய்யறவங்களோட உழைப்பு மட்டும் இல்ல, அவங்களோட ஒழுக்கமும் தான். என் கம்பெனில வேலை செய்யறவன் திறமையா இருக்கிறத விட முக்கியம் அவன் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறவனா. நான் என் கம்பெனியும் என் குடும்பத்தையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். என் குடும்பம் எப்படி ஒழுக்கமா இருக்கும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி என் கம்பெனியும் ஒழுக்கமா இருக்கும்னு நினைக்கிறவனா. கெட் அவுட். போவலியே. ஆனா இவ்ளோ கோவப்படுவார்னு நான் நினைக்கவே இல்லடா. மச்சான், அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாருடா. அன்னைக்கே எனக்கு ரொம்ப
பயமாயிருச்சு. நாமளும் இப்படி ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்கோமே, என்ன பண்ண போறோம்னு. நான் மட்டும் பவித்ரா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நின்னு வச்சுக்கோ, எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பவித்ராவை அபார்ட் பண்ண வைக்கிறது தான் ஒரே வழி நினைக்கிறேன். அவ தான் ஒத்துக்க மாட்டேன்றாளே மச்சான். நீ ரொம்ப சாஃப்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹார்ஸாவே நடந்துக்கோ. நைசிட்டிஸ்ல இங்க ஒத்து வராது. பொண்ணுங்க கொஞ்சம் சென்டிமெண்டலாக தான் இருப்பாங்க. இதை விட்டா இவனை பிடிக்க முடியாதுன்னு கூட நினைக்கலாம். அதனால நீ இந்த குழந்தை விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு வந்தாதான் நான் உன்னை மீட் பண்ணுவேன். இல்லனா மீட் பண்ணவே மாட்டேன்னு தீர்மானமா சொல்லிடு. டே மச்சான், பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசினா நம்ம வழிக்கு வந்துடுவாங்கடா. நான் இத்தனை நாள் அன்பாவும் காதலாவும் பேசின பவித்ரா கிட்ட போய் எப்படி திடீர்னு ஹார்ஷா பேச முடியும்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு சிவா. மச்சான், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உன் அப்பாவோட கம்பெனியில் நீ வேலை வேணான்னு முடிவு பண்ணலாம். ஆனால் அவரோட சொத்து வேணான்னு நீ முடிவு பண்ண முடியுமா? உன் வீட்டில் இருக்கிற லக்ஸுரி என்ன? திடீர்னு போய் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் உன்னால் வாழ முடியுமாடா? அதெல்லாம் சான்ஸே இல்லைடா. டே மச்சான், லவ் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான்டா இடம் இருக்கு. எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் லவ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு எது சரி வருமோ அதை பார்க்கலாம். உள்ள வாங்க செந்தில், வாங்க உட்காருங்க. நான் அம்மா கூட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, அப்பா செந்தில் வந்திருக்காருப்பா. செந்திலா? ஆமாப்பா, செந்தில் வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்கம்மா. வரேன் வரேன். செந்தில். ஹாய் சார். ஹாய் செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வா வா. சாரி செந்தில், அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம வாழ்க்கையில் வர்றது கஷ்டம்னு நினைப்போம். யோசிச்சு பார்த்தா அங்கேருந்து தான் நல்ல விஷயமே ஆரம்பிச்சிருக்கோம். அன்னைக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் ஆன்ட்டியோட அறிமுகமே எனக்கு கிடைச்சது. ஆன்ட்டியோட அறிமுகம் கிடைச்சனால தான் சஸ்பென்ஷனில் இருந்தேன்னா இன்னைக்கு வேலையில் இருக்கேன். இது கஷ்டம்னு சொல்லுவீங்களா இல்லை அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்களா? பரவாயில்ல செந்தில், இந்த சின்ன வயசுல ரொம்ப தத்துவார்த்தமா பேசுறீங்களா? செந்தில் உட்காருப்பா. ஆண்டி, இந்த பழத்தை வாங்கிக்கோங்க ஆண்டி. ஏய், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு? நம்ம வீட்டு பையன் மாதிரி நேரா வர வேண்டியதானே? நானும் உங்க வீட்டு பையன் மாதிரி நினைச்சதுனால தான் நல்ல தொடக்கமா இருக்கட்டுமேனு பழம் வாங்கிட்டு இருந்தேன் ஆண்டி. செந்தில் கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது போல இருக்கு. சரி இந்தாம்மா. சரிம்மா, உட்காரு. எல்லாம் நீங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் ஆண்டி. உண்மையில அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ மனசளவுல ரொம்ப சோர்ந்து போய் தான் இருந்தேன். உங்க அட்வைஸ் என்ன மறுபடியும் வேலையில உட்கார வச்சிருச்சு. இப்ப எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவேன்னு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு செந்தில். பூஜா, செந்திலுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வா. மா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்மா. செந்தில், நான் நல்ல காஃபி போடுவேன். நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க பேசிட்டு இருங்கம்மா. சரி அம்மா, எனக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. சொல்லுங்க ஆண்டி, நீங்க கால் பண்ணி வர சொன்னதும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன பண்ணணும் ஆண்டி? என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஆனந்த நீ ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் பார்த்த. அதனால அவரை பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அவரு பிஇ ஆர்கிடெக்ட் படிச்சவரு. பாம்பேல பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. இங்க கூட ஒரு 12-13 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களோட டைம் சரியில்லாம போனதுனால எங்களோட பணம், ப்ராஜெக்ட் எல்லாமே லாக் ஆயிடுச்சு. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பங்களால தான் இருந்தோம். இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய கடன் வேற. ஆண்டி, லைஃப்ல ஒரு சில சமயம் அப்படி மாறுறது தானே ஆண்டி. ஆனா எங்களுக்கு மாறின மாதிரி யாருக்குமே மாறக்கூடாது செந்தில். இந்த 1 இயர்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். மா, காஃபி குடு. இந்தாங்க செந்தில். தேங்க்ஸ்ங்க. சொல்லுங்க ஆண்டி, இப்போ நான் என்ன பண்ணணும்? செந்தில், நான் கேட்க போற விஷயம் இவரு கூட தெரியாது. என்னவோ மனசுல தோணுச்சு, சட்டுன்னு கேட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டேன்.
செந்தில் ஆ, இவருக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? செந்தில், அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குன்னு நினைக்காத. எந்த வேலையுமே இல்லாம இருக்கிறதுனால தான் இவர் இப்படி இருக்காரு. வேலை இருந்துச்சுன்னா ரொம்ப டெடிகேட்டடா வேலை பண்ணுவாரு. நான் அதான் யோசிக்கல ஆண்டி. எங்கள் கம்பெனியில் சாருக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருக்கான்னு மட்டும்தான் யோசிக்கிறேன். சரி, நாளைக்கு நான் விசாரிச்சு பார்க்குறேன் ஆண்டி. விசாரிச்சு பார்க்கறதோட விட்டுடக்கூடாது செந்தில். இவருக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. இல்ல இவர் கண்டிப்பா உங்க பாஸை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் ஆண்டி. சரி ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுறேன். சரி, போயிட்டு வாப்பா. வரேன். போயிட்டு வாங்க. வரேன். போயிட்டு வாங்க செந்தில். என்னங்க அப்பா, என்னங்க நில்லுங்க. இப்ப எதுக்கு திடீர்னு வேலை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? வீட்ல இருக்கிற நிலைமையை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எல்லாரும் இப்படி வீட்ல உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? புஷ்பா, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வரும். வந்ததும் எல்லா பிளாட்டையும் நான் வித்துடுறேன். புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கிடையில இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் நான் கை கட்டி வேலை செய்ய முடியாது. அப்பா சொல்றதும் சரிதானேம்மா. ஒரு கம்பெனிக்கு அவர் பாஸா இருந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் எப்படிமா வேலை செய்ய முடியும்? நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனாதான் நாம உயிர் பொழைச்சே இருக்க முடியும். அதனால அப்பா அந்த வேலைக்கு போகட்டும். அதுக்காக அவங்கிட்ட கை கட்டி அவமானப்பட்டு சம்பளம் வாங்க சொல்றியா? சாரி புஷ்பா, ஏற்கனவே நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது. நீ அவங்க வீட்டுக்கு போனப்போ உன்னை அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, அதனால தான் அவங்க கிட்ட போய் வேலை செய்யணுமான்னு கேட்டேன். நீங்க அங்க வேலைக்கு போறத மட்டும் முடிவு பண்ணுங்க. அங்க போய் நீங்க என்ன வேலை பார்க்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன். நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் நாம வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. அந்த வழியை நோக்கி நான் போறேன். நீங்க எல்லாரும் எந்த கேள்வியும் கேட்காம என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க பவித்ரா. கண்டிப்பா மீட் பண்ணலாம். எங்க? சிவன் பார்க்லையா? 12 o'clock. சரி, ஃபைன், ஓகே. நான் ஒரு 11:45 இல்லை 11:50 வந்துடுறேன். ஓகே, சரி, பாய். என்னடி தொல்லை நீ பண்ணி முதல்ல உட்காரு பொண்ணி. இங்க பாரு, சாப்பிடாம எந்த உடம்ப கெடுத்துக்காத. ஆமா, ஐயாவும் அம்மாவும் ஏன் சாப்பிட வரல? அவங்க டிஃபன் வேணா நேரா லஞ்சே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன். ஒரு நாள் தானே. நான் இப்பதான் ஓட்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். சரி, நீ உட்காரு சாப்பிட. சந்துரு வந்துடட்டும். அவன் வர்றபடி வரட்டும் பொண்ணி. நீ முதல்ல உட்காரு சாப்பிட. நீ சொன்னா கேட்க மாட்டியே. பசங்க எல்லாம் சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? முதல்ல நீ சாப்பிடு, அவன் வந்த உடனே சாப்பிடுவான். மா, ஹேய், சந்துரு வந்துட்டான் பாரு. சரி, இது அவன் சாப்பிடட்டும். பசியோட ஐயோ, வருவான். நான் சொல்றத அவ்வளவு தூரம் கேளு. சைக்கிள் ஓட்டிட்டு வருவான். சொன்னா நீ கேளு. சாப்பிடு. வா, இரு, உட்காரு. இரு, உட்காரு, உட்காரு. ஏய், எப்ப என்னடா? பார்த்தாலும் டெய்லியும் காலையில லேட்டா தின்னு இதே பண்ணிட்டு இருக்க நீ. அப்புறம் அல்சர் வந்துருச்சுன்னா யார் உன்னை பாத்துப்பா? நீ முதல்ல சாப்பிடு. டேய் சந்துரு, இன்னைக்கு முட்டுக்காடு வரைக்கும் போயிட்டு வந்தியா? ஆமா. என்னடா, பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியதானே? அப்படி போனா உடனே வீட்டுக்கு வந்துடலாம்ல. அம்மா, டெய்லி ஏர்லி மார்னிங் சைக்கிளிங் பண்ற கிக்கே தனிமா. என்ன கிக்கா? ஆமா. என்ன கிக்கோ போ. உனக்கெல்லாம் அது எங்க புரிய போகுது? ஆமா, நீ சைக்கிள் ஓட்டுவல, பெசா ஒண்ணு பண்ணு. நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் ஜோடி போட்டுட்டு சைக்கிள்ல டெய்லியும் காலையில எங்கேயாவது போலாம். எப்படி இருக்கும்? தினம் தினம் இந்த கிச்சனு, காய்கறி, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எப்ப பார்த்தாலும் இது கூட தான் கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்க. நான் உன் கூட சைக்கிள்ல வந்துட்டா இங்க யாரடா உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னமா நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க? சரியான மக்கு பொண்ணிமா நீ.
இப்பெல்லாம் அண்ணன் போடுற அன்னலட்சுமியா நிறைய ஆப் வந்துருச்சுமா ஃபோன்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை அழகா ஆர்டர் பண்ணி தரேன். அவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்துருவான். லேடிஸ் சமைச்சு தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் எப்பவோ போயிடுச்சுமா. அது சரி. கோல்டம்மா, நீங்க தானே அம்மாவுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தீங்க? ஆமா சந்துரு, நான் தான் ஏன் கையாலேயே என் பொண்ணுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். ஒன்று பண்ணுங்க, நீங்களும் அம்மாவோட வாங்க. நீங்க, அம்மா, நானு 3 பேரும் ஜாலியா ஏர்லி மார்னிங் சைக்கிளில் போறோம். செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். டேய், உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடா. இப்படி வெயில்ல போயிட்டு வந்து உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கா? அம்மா, இப்பெல்லாம் லேடிஸ் போறதுக்குன்னே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலயும் ஃப்ளாரசன்ட் ஆரஞ்சு கலர்ல நீ ட்ரெஸ் போட்டு வந்தேன்னா சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூமை போட்டுட்டு டெய்லி என் கூட சைக்கிளிங் வந்தீங்கன்னா, நிஜமா தான் சொல்றேன், உங்க 2 பேரையும் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் விமென்ஸ் ட்ரெஸ்ல பார்த்தா செம்மையா இருப்பீங்க. ஏன்டா இப்படி இவ்ளோ வேர்த்து கொட்டி இருக்க பக்கத்துல வர? முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிச்சிட்டு வா போ. என்னம்மா எவ்வளவு ஃபீலிங்ஸோட சொல்றேன். அப்பா மேல தான் இருக்காரு, வந்துருவாரு. என்னது அப்பா மேல இருக்காரா? இன்னைக்கு சண்டைங்கிறத மறந்துட்டேனே. ரூல்ஸ் ராமானுஜம் கீழே வந்தா அவ்வளவுதான். சந்துரு எஸ்கேப். நல்ல பிள்ளைங்க. சாப்பிடு. சட்னி போடவா? இதுவே போதும். சரி. பவித்ரா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே? ஆமா சந்துரு, அது வந்து என்ன பவித்ரா, இவனை நம்பி எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல சந்துரு, உனக்கே தெரியும் நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன்னு. டாக்டர் சொன்னாங்க பவித்ரா. ஆனா இந்த விஷயம் இன்னும் வேற யாருக்கும் தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் இதை மறைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா சந்துரு, ஆனா அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாரு. அவருக்கு இவ்வளோ நாள் நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது கூட தெரியாது. பவித்ரா, லவ் பண்ற விஷயத்தாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ நினைக்கிற மாதிரி எங்க பேரண்ட்ஸ் கிடையாது சந்துரு. அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். என்ன பவித்ரா, நீங்க இதை பத்தி சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அன்னைக்கு கூட உங்க அப்பா உங்ககிட்ட யாரையும் லவ் பண்ணா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னாரு. ஆமா சந்துரு, ஆனா என்னோட விஷயத்துல நான் அவங்க கிட்ட அவரை பத்தி சொல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு, அவரு ரொம்ப பெரிய இடத்து பையன். பணம் அந்தஸ்துன்னு அவங்க குடும்பமே எல்லாம் ரொம்ப பெருசு. என்னோட ஃபேமிலிக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சந்துரு. என் வீட்டுல போய் இப்படி ஒருத்தரை நான் லவ் பண்றேன்னு சொன்னா உனக்கு என்ன பைத்தியம் மாடின்னு சிரிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, மறந்துடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தானே. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஏன் லவ் பண்ணீங்க? இல்ல சந்துரு, முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் லவ் பண்ணது ஒரு சாதாரண ஐடி அனலிஸ்ட் தான். எங்க கம்பெனிக்கும் அவர் கம்பெனிக்கும் ஒரு டைப் இருக்கு. எங்க கம்பெனி ஐடி விங்கோட ஹெட் நான். அப்ப அடிக்கடி அவரை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அப்படியே வந்த லவ் தான் என்னோடது. ஓகே, அப்ப அவர் யாருன்னு எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரீசெண்டா தான் சந்துரு, ஒரு 3 months இருக்கும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுமே அவர்கிட்ட போய் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவரு என்னை சமாதானப்படுத்தி அவரோட அம்மா அப்பாவை பத்திலாம் என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு.
ஆக அவரை முழுசா அப்படியே நம்பிட்டீங்க அதானே? ஆமா சந்துரு. ஆனா என்னோட நம்பிக்கைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காப்பாத்திட்டு தான் இருந்தாரு. ஆனா என்னைக்கு நான் கன்சீவ் ஆன விஷயத்தை அவர்கிட்ட சொன்னனோ அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது சந்துரு. ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு சந்துரு. புரியலையே பவித்ரா. நீங்க கன்சீவான விஷயத்த சொன்னதும் அவர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. சொன்னதும் ஷாக் ஆனாரு. அப்புறம் சமாதானமாகி அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்ப திடீர்னு இப்பவே குழந்தை கல்யாணம் செட்டில் ஆகிற வயசு இல்லை நமக்கு. நானும் கரியர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னென்னவோ சொன்னாரு சந்துரு. எல்லாரும் மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. சரி, ஓகே. அவரை உங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க சந்துரு. அவர் எங்க வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ சின்ன சின்ன பண உதவி கூட பண்ணிருக்காரு. பவித்ரா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் தப்பான ஆள் மாதிரிலாம் எதுவும் தெரியல. எனக்கு என்னமோ அவரும் உங்களை மாதிரி ஏதாவது சூழ்நிலையினால மாட்டியிருக்கலாம். இல்ல இந்த விஷயத்தை கேட்டதும் ஒரு அதிர்ச்சி இருக்கும். அந்த அதிர்ச்சியில என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல கூட அவர் இருக்கலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சந்துரு. ஆனா எத்தனை நாளைக்கு நான் இதை மறைச்சு வைக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு புரியுது பவித்ரா. சரி, நீங்க அவர் யாரு என்னன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. என் சைடில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சந்துரு, அது வந்து ஏன் தயங்குறீங்க? அவரை டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. சந்துரு, அட தயங்காம கொடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சூர்யா. சொல்லுங்க. ஹே, எங்க இருக்க பவித்ரா? நான் என் ஃப்ரெண்டு கூட பார்க்ல இருக்கேன். நீங்க? நான் பெங்களூர்ல தான் பவி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன். என்ன அது? வந்து நம்மளோட ஃபியூச்சர் விஷயமா தான். ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னதுங்க? நான் அதை நேர்ல வந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். ஓகே பவி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் மீதியை பேசிக்கலாம். சரி சரி, ஓகே, நான் வைக்கிறேன். சரி பவி. நான் ஃபாரின் போறத பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன பவித்ரா உங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் சந்துரு? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன சொன்னாரு? ஏதோ குட் நியூஸ், நம்ம ஃபியூச்சரை பத்தி தான். நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், சிம்பிள், மேட்டர் சால்வ். இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம், பிபி பிபி டும் தானே? என்னங்க வெக்கலாம் போடுறீங்க? ஐயோ சந்துரு, ப்ளீஸ். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. சரி, இப்போவாது அவர் யாருன்னு சொல்லாமே. அவர் நேர்ல வரட்டும், நானே உங்களை கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனா அவரை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்? ஏன்னா அவர் பார்க்க உங்க சாயல்லே இருப்பாருங்க. அவரோட ஹைட்டு, வெயிட், பர்சனாலிட்டி எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்படியா? சரி, அவரை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுங்களேன். இருங்க. சீக்கிரம் எடுங்க. அட காட்டுங்க, நான் பாக்குறேன். ஏங்க, என்ன மாதிரி இருப்பாருன்னு வேற சொல்றீங்க? காட்டுங்க. நோ, காட்ட மாட்டேன். நீங்க அவரை நேர்லயே பாத்துக்கோங்க. ஏங்க பவித்ரா, பவித்ரா நில்லுங்க.
பவித்ரா ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்க காட்டிட்டு சந்துரு. போங்க. இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல. ஏய் பிரியா, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அப்படியே உட்கார கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கை கால் முகம் கழுவிட்டு யூனிஃபார்ம் கொஞ்ச மாத்திட்டு வா. நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏய் என்னடா குட்டி இவ்வளோ டென்ஷனா இருக்க? டெய்லி வரும்போது இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஜாலியா வருவ. ஆமா, இங்க ஜாலி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஆச்சுன்னு சொல்லு. இத தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. ஏய் பிரியா, என்னாச்சு? ஏன் க்ளவுஸ் தூக்கி போட்ட? க்ளோஸ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். ஏய் என்னாச்சு? ரொம்ப ஸ்பெஷலா வேணும்னு கடை கடையா தேடி அலைஞ்சு வாங்கின, இப்படி தூக்கி எறியற. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. நானே அப்செட்ல இருக்கேன். பேசாம இருங்க. பிரியா, ஏய் அண்ணன் அன்னிக்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன இதெல்லாம்? உன் பிள்ளைய நீயே சமாதானப்படுத்து. வா போ. என்ன என் செல்லக்குட்டி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு? நான் வீக்கா இருக்கேனாமா? நான் பாக்ஸிங்கே லாக்கி கிடையாதா? நீ வீக்கா இருக்கியா அப்படின்னு யார் சொன்னா? நீ தான் செம ஸ்ட்ராங்கா இருக்கியே, அப்புறம் என்ன? நான் ஸ்ட்ராங் இல்லையா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேனா. நான் காம்படிஷன் போனாலும் தோத்துட்டு தான் வருவேனா. நான்லாம் கொக்கோ பேட்மிண்டன் மாதிரி கேர்ள்ஸ் விளையாடுற விளையாட்டு தான் விளையாடணுமா. என் பாக்ஸிங் கோச் சொன்னாங்க. நீ தோத்துட்டே இருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? நான் இவ்வளோ நாள் கபடியில இருந்துட்டு இப்பதான் பாக்ஸிங் வந்திருக்கேன். அவங்களாம் பாக்ஸிங்லேயே இருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அதுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படிமா நான் சாம்பியன் ஆவேன்? அவங்க என்ன சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க தெரியுமா? எனக்கு அவமானமா போச்சு. என்ன பிரியா இது? சிரிச்சவங்களுக்குலாம் பாக்ஸிங் தெரியுமா? சொல்லு. இல்லம்மா. சிரிக்கிறவங்கள பார்த்தெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு சிரிச்சவங்க தானே அன்னைக்கு நீ கபடியில சாம்பியன்ஷிப் வாங்கும்போது கை தட்டினாங்க. ஆமாம்மா. இங்க பாரு, வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியும், கை தட்ட மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதுல உள்ள கஷ்டம் என்னன்னு தெரியும். அதோட தீவிரத்தன்மை புரியும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஸ்டேஜுக்கு வர முடியலையேங்கிற ஆதங்கத்துல தான் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நீ ரிங்ல ஏறி ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க சிரிச்சாலும் நீ கவலைப்படக்கூடாது, அதே நேரம் அவங்க கைத்தட்டலுக்கும் மயங்கிடக்கூடாது. ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதுல எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அவ்வளவுதான். இதை பண்ணிட்டா போதும், நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இப்பதான் என்ன செலக்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? சரி, அம்மா வந்து உன் பிரின்சிபால் கிட்ட பேசுறேன். அவங்க கண்டிப்பா திரும்ப உன்ன பாக்ஸிங்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இப்ப முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. மா, நான் மட்டும் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல செலக்ட் ஆகலனா அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஸ்கூலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா உன்னை செலக்ட் பண்ணுவாங்க. அம்மா மேல நம்பிக்கை வை. சரி போ. அவ இந்த பாக்ஸிங் போறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. பொம்பளை பிள்ளைக்கு முகத்துல கிகத்துல அடிபட்டா நல்லாவா இருக்கும்? அவளை வேற விளையாட்டுலயே சேர்த்து விடு பொண்ணே. அண்ணி, இது நம்ம கால மாதிரிலாம் கிடையாது. நாம விரும்புறதையெல்லாம் அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சோம்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்க எதை விரும்புறாங்களோ அதை செஞ்சா மட்டும்தான் ஜெயிப்பாங்க. நாம விருப்பப்படுறோங்கிறதுக்காக அவங்கள ஏதாவது பண்ண சொன்னா அவங்களால அதுல ஜெயிக்க முடியாது அண்ணி. அது மட்டும் இல்ல, நம்ம பிரியாக்கு பாக்ஸிங்ல விருப்பம் இல்லாமையா டெய்லி கிரவுண்ட்ல போய் நிக்கிறா? எத்தனை அடி வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எவ்வளவு காயம் பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவ பாக்ஸிங் நேசிக்கிறா. அவ ஜெயிப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பொன்னி, நான் எதுக்காக சொல்ல வர? சலம், பொன்னி கரெக்டா தான் சொல்றா. நீ இதுல கொஞ்சம் ஃப்ரீயா விடு. பிரியா விரும்பினதே பண்ணட்டும். பொன்னி, நீ என்ன பண்றனா, நீ சொன்ன மாதிரி அவங்க பிரின்சிபலை பார்த்து பேசு, எல்லாமே சரியாயிடும். சரிங்கண்ணே. சரிங்க நீ, நான் போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க. சரிம்மா, போய் வேலையை பாரு. என்னாச்சு சார்? பிளான் ஓகே, பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலான்னு தோணுது.
ஆ சரி, இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. சார், நம்ம கட்ட போகிற பில்டிங்கோட சைஸ் ரொம்ப பெருசு. பட் அதோட பில்லரோட சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியாது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். பில்லரோட சைஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் லிஃப்ட் அது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இந்த தேவை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். அண்டு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் ஸ்பேசஸ் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கும். அது என்னோட ஒப்பீனியன். அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஒரு டே கேர் சென்டர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸோட ரெப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பெரிய ஏரியாவை ஓப்பன் பண்ணலாங்கிறது தான் சார் என்னோட ஒப்பீனியன். சார், இது எல்லாமே மாடர்ன் எத்திக்ஸ். இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த பிளானில் இருந்தால் அது ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும்னு என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் சார். ஓ, குட் ஐடியா, கிரேட். விவேக், ஆனந்த் சொல்கிறது நல்ல ஐடியாவாக தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், எனக்கு என்னதெல்லாம் சரிப்பட்டு வரும் தோணல சார். வேலைக்கு வரணுங்க வேலையை பார்க்கணும். அதை விட்டு இன்டர் கேம் எல்லாம் கட்டி கொடுத்து வேலை பார்க்க சொன்னா நம்ம ஆளுங்க 24 hours வேலை பார்க்காம அங்கே விளையாடிட்டே இருக்கும் சார். சார், அப்படியெல்லாம் இல்லை சார். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை ஹாப்பியாக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வீட்டில் எந்த டென்ஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளோட வேலையும் சீக்கிரமாக நடக்கும். ஆமாம் விவேக், அவர் சொல்கிறதுலையும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஓகே ஆனந்த், இதை பற்றி நம்ம அடுத்த மீட்டிங்கில் டீட்டெயிலாக பேசுவோம். இவரை மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நம்ம கூட இருக்கிறது நல்லது தான். இவரை நம்ம சைட்டோட சூப்பர்வைசர் இன்ஜினியராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சரி சார், ஷூர் சார். இப்படி போனா இவன் போஸோட மைண்ட்ல இடம் பிடிச்சிடுவானோ? தேங்க்யூ சார். ஓகே ஆனந்த், நீங்கள் நாளையிலிருந்து ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு போங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் பார்த்துக்கலாம். ஷூர் சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஆனந்த். சொல்லுங்கள் சார். நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி செந்தில் சொன்னான். நீங்கள் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனிமே அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே சார். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, மற்ற விஷயத்தை ஜிஎம் சொல்லுவார். ஓகே சார். விவேக், செந்திலை கூப்பிடுங்க. யா சார். செந்தில் சார், சேர்மன் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார் வர்றாங்க. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், ஆனந்துக்கு சார் அப்பாயின்மெண்ட் போட்டுருவாரு. அவருக்கு 1 month சேலரி கொடுத்துருங்க. சரிங்க சார். அது சொல்ல தான் கூப்பிட்டேன். போய் கொடுத்துருங்க. ஓகே சார். விவேக், அவர் பேசும்போது நம்ம கம்பெனின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஓகே விவேக், அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க. சேலரி ஒரு 1 lakh கொடுத்துருங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆனால் வந்த உடனே அட்வான்ஸ் சேலரி கொடுத்தா அந்த ஆளு திருப்பியும் குடிச்சு ஆஃபீஸில் வரப்போல இருக்கே. விவேக், அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவரே சொல்கிறார்ல, நம்புவோம். நம்பிக்கையை வீண் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இல்லை சார், அவரை பார்த்தா திருட்டு நாள் மாதிரி தெரியல. விவேக், சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒரு ஆளுக்கு நெருக்கடி கொடுக்குது. நாம் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம், திருந்துறாரான்னு பார்ப்போம். அப்படியும் திருந்தலாம், வேலையை விட்டு தூக்கிடுவோம். சிம்பிள்.
அவருக்கு பாவம் 2 பொண்ணு கல்யாண வயசில் இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு பணத்தை கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செந்தில் தான். போஸோட இறக்க குணத்தை வச்சு கச்சிதமா காய நிகர்த்துறேன். ஒன்று நான் அப்புறமா வச்சுக்கிறா. விவேக், என்ன யோசிக்கிறீங்க? நத்திங் சார். ஆனந்துக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க. ஷூர் சார். ஓகே. சார், இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ. இனிமேல் நீங்களும் நம்ம பொன்னிமல்ஸ் குரூப்பில் ஒருத்தர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். சார், அதெல்லாம் எதுக்கு சார்? இந்த வேலை முழுக்க முழுக்க உங்கள் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். அப்படியெல்லாம் கிடையாது சார். பட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தானே ராஜாராம் சார் என்னை கன்சிடர் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேற சார், உங்களுக்கு நம்ம எம்டியை பற்றி தெரியல. அவர் என்னை விட ரொம்ப முக்கியமான ஆளுங்க ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கு கூட வேலையை விட்டு ஆளுங்களை எல்லாம் அமைச்சிருக்காரு சார். ஓ, அப்படியா? ஆமா சார். நம்ம எம்டி இது வரைக்கும் யாரையும் இவ்வளவு சீக்கிரமா அப்பாயிண்ட் பண்ணதும் இல்ல. அதே மாதிரி வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் தர சொன்னதும் இல்ல. அவருக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு சார். அதான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. மிஸ்டர் செந்தில், இந்த விஷயம் மட்டும் புஷ்பாவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. முதல்ல இந்த விஷயத்தை புஷ்பா கிட்ட சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க செந்தில். எம்டி சாருக்கு குடிச்சிட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சா சுத்தமாக பிடிக்காது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஓகே தான் சார். ஓகே செந்தில், நான் கவனமாக இருக்கேன். ஓகே இன்ஜினியர் சார், உங்கள் நியூ ஜாப்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் சார். பாய். மேடம், என் பொண்ணு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போறதுக்கு தகுதி இல்லைன்னு யார் மேடம் முடிவு பண்ணது? நான் தான் மேடம் முடிவு பண்ணேன். எதனால மேடம் அப்படி முடிவு பண்ணீங்க? பிரியா தொடர்ந்து தோத்துட்டே இருந்தா மேடம். இப்படி தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிற பொண்ண காம்படிஷன் அனுப்புனா நல்லா இருக்காதேன்னு நான் தான் மேடம் முடிவெடுத்தேன். அவ தொடர்ந்து தோக்குறானா அப்படின்னா எல்லார்கிட்டயும் தோக்குறாளா இல்ல பர்டிகுலரா ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட தோக்குறாளா? எங்க ஸ்கூலோட பாக்ஸிங் சாம்பியன் சிவானின்ற பொண்ணுகிட்ட தான் மேடம் தோத்துட்டே இருக்கா. அந்த சிவானிங்கிற பொண்ணுகிட்ட தொடர்ந்து பிரியா தோத்துக்கிட்டு இருக்காளா? ஒரு தடவை கூட ஜெயிக்கலையா? 1-2 தடவை ஜெயிச்சிருக்கா மேடம். இதை நீங்க முன்னாடியே சொல்லலையே டீச்சர். பிரியா தொடர்ந்து தோத்துட்டு இருக்கான்னு தானே பொதுவா சொன்னீங்க. மேடம், அந்த சிவானிங்கிற பொண்ணு எத்தனை நாளா பாக்ஸிங் கத்துக்கிறா? அவ 3 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா மேடம். ஓ, 3 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ற பொண்ணா? 3 இயர்ஸா ஒரு பொண்ணு பாக்ஸிங் கத்துக்கிறா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் சாம்பியனா இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட 2-3 தடவை என் பொண்ணு ஜெயிச்சதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் பாக்ஸிங் பண்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? பாக்ஸிங் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புனா யாரு கப்பு வாங்கிட்டு வருவாங்களோ அவங்கள தான் மேடம் அனுப்ப முடியும். இந்த பொண்ணு எக்ஸிஸ்டிங் சாம்பியன் கிட்ட தோத்துருக்கா மேடம். அவளை அனுப்பாம இவளை எப்படி மேடம் அனுப்ப முடியும்? மேடம், பிரியா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கா. ஆனா அந்த சிவானிங்கிற பொண்ணு ஸ்கூல் சாம்பியன், அவகிட்ட மட்டும்தான் தோத்துருக்கா. அதுவும் 2-3 தடவை அவளையும் ஜெயிச்சிருக்கா. இந்த ஸ்கூல் சாம்பியன் கிட்ட தோத்ததுனால கம்ப்ளீட்டா அந்த ஸ்கூல்ல போய் அந்த சாம்பியன் கிட்டயும் தோத்துருவான்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். சாம்பியனா இருக்கிற பொண்ணை காம்படிஷனுக்கு அனுப்ப வேணான்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக அவ ஒருத்தியவே அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடைக்காதுல்ல. அப்புறம் அவங்களாம் எப்ப சாம்பியன் ஆகுறது? உங்க ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சா கூட ஒரே பொண்ணை நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர்னு உருவாகவே மாட்டாங்களே. நாளைக்கு அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் காம்படிஷன்ல வேற யார் மேடம் கலந்துப்பாங்க? எப்பவும் வாய்ப்புகளை எல்லா குழந்தைங்களுக்கும் பிரிச்சு கொடுங்க. அப்பதான் எல்லா குழந்தைங்களும் அவங்க உங்க லைஃப்ல ஷைன் பண்ண முடியும். மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுங்களுக்கு பொதுவாவே வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. ஆம்பளை பசங்களுக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்புகளும் ஈக்குவலா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிறது இல்ல.
இதுக்கு நடுவுல போராடி தான் ஒரு பிடி உஷாவோ மேரி கோமோ மேல வராங்க, சாதிக்கிறாங்க. பெண்களா இருக்கிற நாமளே பொண்ணுங்கள அதுக்கு லாய்க்கல இதுக்கு லாய்க்கலன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டா அவங்கெல்லாம் மேல வர்றதுக்கு இன்னும் பல வருஷம் ஆயிடும். ஒரு ஸ்கூல்ல இருந்துகிட்டு நீங்க இந்த வேலையை பண்ணக்கூடாதுல்ல. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மேடம். ஐயோ மேம், நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த காம்படிஷன்லயே பிரியாவை சேர்த்துக்கலாம் மேடம். டீச்சர், இந்த காம்படிஷன்லயே பிரியா கலந்துக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். சரி, நாங்க வரோம். வாங்க. பொன்னி விடு, அதான் அவங்க அந்த போட்டிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? அது இல்ல பவுனு, ஏதோ நம்ம பொண்ணு வசதியா இருக்கிறதுனால நானும் நேரடியா அங்க போய் உட்காந்து பேச முடிஞ்சது. பேசி அந்த வாய்ப்பையும் வாங்கிட்டோம். ஆனா எத்தனை குடும்பம், எத்தனை வசதி இல்லாத குழந்தைங்க இப்படி இதே மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. பாவம், அவங்கள பத்தி தான் நினைச்சு பார்த்தேன். ஆமா பொன்னி, இப்ப என்னையே எடுத்துக்கோ. ஏன் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு செந்தில் என்கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, நீ சரியா விளையாடி இருக்க மாட்ட, அதான் உன்னை சேர்த்திருக்க மாட்டாங்கன்னு நானே சொல்லி அவன் வாயை அடக்கி வச்சிருப்பேன். அப்படி விட்டுறக்கூடாது பவுனு. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அவங்க உரிமையை யாராவது தட்டி பறிச்சாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அவங்க உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். பொண்ணுங்களுக்கு எதுவுமே சுலபமா கிடைக்கிறது இல்ல பவுனு. எல்லாத்துக்குமே அவங்க போராட வேண்டியதா இருக்கு. அவங்கள பொண்ணு பொண்ணுன்னு சொல்லியே வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், ஆசைகள் இருக்கும், லட்சியம் இருக்கும். அது எல்லாத்தையும் கலைச்சிடுறாங்க. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க தெரியுமா? கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கேட்டு பார்த்தா அவங்க இதுவாகணும் அதுவாகணும்னு ஏதோ ஒரு கனவை மனசுல வச்சிருந்திருப்பாங்க. அத்தனை பேரோட கனவும் நிறைவேறி இருந்தா இந்நேரம் நாமெல்லாம் எங்க இருந்திருப்போம் யோசிச்சு பாரு. பொண்ணா பிறந்துட்டாலே ஆணை சார்ந்துதான் வாழணும். பொண்ணா இருந்தா அப்பாவை சார்ந்து, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க, அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனை சார்ந்து, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை சார்ந்து வாழணும். இப்படியே பழகிட்டாங்க. மொத்தத்துல அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றதே இல்லை. எப்ப பார்த்தாலும் மற்றவங்கள நம்பியே இருக்கிறா. அவளுக்குள்ள எத்தனை லட்சியம் கனவுகள் எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெளியில கூட அவளால காட்டிக்க முடியாது. அவ்வளோ ஏன் விளையாட்டு விஷயத்துல விளையாடணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட போதும். உனக்கெல்லாம் எதுக்கு அது, அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாடணும்னு நினைச்சா கூட வேணும்னா வீட்டில் பாண்டி விளையாடு, பல்லாங்குழி விளையாடுன்னு சாதாரணமா அவங்களெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் நாம வெளியில வரணும் போன. தன்னை யாராவது தடுத்தா அத்தோட முடங்கிடாம அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். தனக்கு ஒரு அநியாயம் நடந்தா யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடணும். என் பொண்ணுங்க அப்படிதான் வளரணும் போன. அதை தான் நானும் விரும்புறேன். அது என் பொண்ணு பிரியா மனசுல பதியணும்னு தான் இன்னைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட வந்து பேசி அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நானே இன்னைக்கு நாங்க பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் பொன்னி. நீ வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கல. பிடி உஷாங்கிற, ஏதோ மல்லேஸ்வரிங்கிற, அப்புறம் அது என்ன கோபங்கிற, எனக்கே ஒன்றும் செத்த நேரம் புரியவே இல்லை. அந்த அந்த விளையாட்டு டீச்சரும் தலைமை ஆசிரியரும் அப்படியே பிரமிச்சு வாயடிச்சு போய் உட்காந்துட்டாங்க. ஏன் நம்ம பிரியாவே அப்படியே உன்னை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு சரி சமமா உட்கார்ந்து நீ படிச்ச. இந்தாங்க காஃபி.
ஓ, நீ போட்ட ஸ்பெஷல் காஃபியா? பொண்ணு எங்க? பொன்னியும் போகணும் பிரியாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வரல. என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க. ஆமா, நீங்க ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? என் நிம்மதியே போச்சு விசாலம். எப்போ நம்ம வீட்டுக்குள்ள அந்த புஷ்பவல்லி கால் எடுத்து வச்சாலோ அப்பயே மொத்த நிம்மதியும் போச்சு. இனி எப்பவுமே அவ நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா அப்படிங்கிற நிலைமை வந்தாதான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அவளுக்கு ஏதோ பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலான்னு சொன்னீங்களேங்க. கரெக்டு, பணம் கொடுக்கணும் தான். ஆனால் அவளுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை? நல்லா இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? அவளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா அவளோட மொத்த பிரச்சனையும் சரியாகும்? இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். அவளை பத்தி தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதே. அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு நாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அந்த புவனா நம்பரை பொன்னி போன்ல சேவ் பண்ணியிருந்தா. கோவத்துல நீங்க அதையும் அழிச்சிட்டீங்க. அந்த நம்பர் இருந்தா நைஸா பேசி வீட்டு அட்ரஸையாவது விசாரிச்சிருக்கலாம். ஆமா, இந்த புவனா நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமா? இந்த பாரு, பொன்னியோட போஸ்ட் பெய்ட் பில் இருக்கு பார்த்தியா, அதை எடுத்துட்டு வா. அதுலேருந்து அழகாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். செம்ம ஐடியாங்க. இருங்க எடுத்துட்டு வரேன். என்னங்க இந்தாங்க. அவ ஃபோன் பண்ண நாளும் நேரமும் கரெக்டாக ஞாபகம் இருக்கு எனக்கு. இதில் பார்த்தோன்னு வச்சுக்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இருக்கு, இந்த இருக்கு பாரு. இங்க டேட் டைமோட இருக்கா? ஆமா, இந்த நம்பர்ல இருந்தா ஃபோன் பண்ணிருக்கா. அன்னைக்கு கூட நீயும் பொன்னியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமா, அதே டைம் தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஹலோ, செல்வி இருக்காங்களாங்க? செல்வி நீங்க யாருமே இல்லையேங்க. என் பேரு புவனா. ஓ அப்படியாம்மா, சாரிம்மா, நம்பர் ஏதோ தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த பொண்ணு பேரு புவனா தானே? ஏன் செல்வி இருக்காங்களான்னு கேட்டீங்க? இந்த பாரு, இந்த நம்பரு புவனா நம்பரான்னு கன்ஃபார்ம் பண்ணத்தான் பேரை மாற்றி சொன்னேன். இது புவனா நம்பரே தான். இப்போ நம்பர் தெரிஞ்சிருச்சுல்ல? அதாவது இந்த மொபைல் சர்வீஸில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செய்கிறான். இந்த நம்பரை கொடுத்து அந்த அட்ரஸை கேட்டால் டக்குன்னு கொடுத்துருவான். எனக்கு என்னமோ அப்பா இந்த இன்டர்வியூவை ஓகே பண்ணிருப்பாரா நம்பிக்கையே இல்லம்மா. ஹே பூஜா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்காத. நம்ம கிட்ட பேசும்போதே அப்பாக்கு கையெல்லாம் நடுங்கும். குடிக்காம அவரால் இருக்கவே முடியாது. அவரு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாரா? முதல்ல அவர் அங்க போனாரான்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிடக்க போறாரு. கேப் புக் பண்ணி தானே அமுச்சு வச்சிருக்கோம். அவர் நேரா கம்பெனிக்கு தான் போயிருப்பாரு. ஏய், கையில காசெல்லாம் கொடுத்து அனுப்பலடி. அதனால அவர் கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டாரு. அப்பா குடிக்கிறதுக்கு கையில காசு வேற கொடுத்து அனுப்பணுமா? ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்க நேரா அவர் சொல்ற இடத்துக்கு வர போறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து குடிக்க போறாங்க. அவரை போய் நம்பிட்டு இருக்கீங்களே. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு
ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பேரிறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு சொன்னனா எல்லாரும் என்னமோ சொன்னீங்க. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அப்பாவை நல்லா தெரியும். தேங்க்யூ செல்லம். How are you, darling? I'm fine, Dad. How are you? I am fine. I am very fine, darling. To be frank, I am flying in the sky. பாத்து. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லையா? எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த ராஜாராம் கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஒரு வேலையை வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சா இப்படி பழையபடி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஓகே, ராஜாராம். அந்த ராஜாராம்லாம் ஒரு பிள்ளைகா பையன், பிஸ்கோத். இந்த சாதாரண ஆடி காத்துல கூட ஸ்டடி. தேங்க்யூ. ஒரு பேப்பர் காத்துல அப்படியே மேல பறந்து போய் கோபுரத்து மேல உட்காந்துக்குமா. அதுக்காக அந்த பேப்பர் கோபுரம் ஆயிருமா? ஆகாது இல்ல. அந்த பேப்பர் மாதிரி தான் அந்த ராஜாராமும். ஆனா இந்த ஆனந்த் கோபுரம் மாதிரி டவர், ஈஃபில் டவர். நான் அப்படியே ஸ்ட்ராங்கா கம்பீரமா நிற்பேன். ஐ எம் ஐன். உங்களை வச்சு இந்த வீடு என்னைக்குமே உருப்படாதுங்க. ஏற்கனவே தெருவுக்கு வந்துட்டோம். இன்னும் அடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகணும். உங்களை இன்டர்வியூக்கு தானப்பா அனுப்பணும். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாம இப்படி குடிச்சு வந்தா என்னப்பா அர்த்தம்? யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு சொன்னது? இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த ராஜாராம் ஒரு பிள்ளைகா பையன், பிஸ்கோத்து பையன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நீ சொன்ன மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண. அப்ப என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சா? சொல்லுங்க. இன்டர்வியூ ஊத்திக்கிச்சோ என்னமோ. அந்த சோகத்துல தான் மறுபடியும் போய் குடிச்சிட்டாரோ என்னமோ. யூ ஆர் ரைட் டார்லிங். டேடியை கரெக்டாக இந்த வீட்டில் புரிஞ்சு வச்சிருக்குது நீ மட்டும் தான். நான் சொல்லல, அதுதான் நடந்திருக்கு. பூஜா சொன்ன மாதிரி தான் நடந்துச்சா? உங்களை அவங்க செலக்ட் பண்ணலையா? என்னங்க ஆச்சு? அந்த ராஜாராம் உங்களை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டானா? புஷ்பா, இந்த ஆனந்த் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போய் வேலைக்கு வேண்டான்னு என்ன சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமா? I have a surprise for you. All are $2,000. பணம் என்னங்க? இந்த பணம் ஏது? அந்த செந்தில் ராஜாராம கிட்ட ஏதோ சொல்லியிருப்பான் போல. எனக்கு வேலையும் கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அட்வான்ஸு கிடையாது. என்னோட சஜஷனுக்கு அந்த ஆளுக்கு கொடுத்த ரெமுனரேஷன். பாத்தியா, எங்க அப்பா இன்டர்வியூல கலக்கிட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. நீ என்னென்னமோ சொன்ன. பாப்போம் இந்த வேலையெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு. அம்மா, நீ இவரை வச்செல்லாம் எதுவும் பிளான் பண்ணாத. இவரை நம்பி இறங்குறது மண்குதிரைய நம்பி ஆத்துக்குள்ள இறங்குற மாதிரி ஆயிரும். ஏய் டார்லிங், அப்பா, அவ ஒரு லூசுப்பா. அவ சொல்றதுக்குலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க.
ஏங்க அவ சின்ன பொண்ணுங்க, அவளுக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? புஷ்பா, அவ சொன்னதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ பேசுனல்ல, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினியே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பணம், அவ்வளோதான். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி குடிச்சிட்டு வந்தா திட்டாம எப்படிங்க இருப்பேன்? என் மனசுல அவ்வளோ வேதனை இருக்கு புஷ்பா. என் மனசுல அவ்வளோ வலியும் வேதனையா இருக்கு. அதெல்லாம் உனக்கு புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும். அந்த ராஜாராம் கொடுத்த காசு ஒரு காலத்துல ஒரு வேளைக்கு நான் டின்னர் சாப்பிட்றதுக்கான காசு. அதெல்லாம் தெரியல தெரியல. ராஜா மாதிரி வாழ்ந்தவண்ணா. இப்போ அந்த ராஜாராம் கொடுத்த இந்த 1 லட்சம் ரூபாய் காசு எனக்கு பிச்சை காசு. எஸ், என்னங்க? அப்பா அப்பா எழுந்திரீங்கப்பா. அப்பா அப்பா, இந்த 1 லட்சம் ரூபாய் பிச்சை காசை சம்பளமா வாங்குறதுக்கு நீங்க அங்க போகலங்க. இதே ஆபீஸ்ல சேர்மன் நாற்காலியில நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. அதே ஆபீஸ்ல இந்த சம்பளத்துக்காக அந்த ராஜாராம் உங்க முன்னாடி கை கட்டி நிப்பான். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம குடும்பத்துக்கு உண்டாக்கத்தான் நீங்க அங்க போயிருக்கீங்க. ஏற்கனவே செந்திலுங்கிற பேர்ல அங்க ஒரு சிப்பாய் இருக்கான். இப்ப ஆனந்துங்கிற பேர்ல ஒரு குதிரை வீரனையும் உள்ள அனுப்புறேன். கூடிய சீக்கிரம் அந்த பொன்னியோட கோட்டை என் கைவசம் வரும். அதுக்காகத்தான் இந்த சதுரங்க ஆட்டமே. என்ன இந்த பவுனு இந்த நேரத்துல கதவை திறந்து வச்சிருக்கா? பாம்பு 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 பாம்பு! ஐயோ! என்னங்க, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க! பாம்பு! ஐயோ! என்னங்க, பாம்பு! யாராவது வாங்க! பாம்பு! பாம்பு! பாம்பு கடிச்சிருச்சு! என்னாச்சு? ஐயோ! பொண்ணே, பாம்பு கடிச்சிருச்சுங்க! பாம்பு! பாம்பு கடிச்சிருச்சா? எங்க? இதோ இங்க. எங்க பொண்ணே? ஒண்ணு இல்லையே. நீ எதுவும் கனவு எதுவும் கண்டியா? ஏங்க, இல்ல, நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு பாம்பு என்ன துரத்துச்சு. பக்கத்துல நீங்க யாருமே இல்ல. நானும் கத்தி கத்தி பாக்குறேன், யாருமே வரல. அதுக்கப்புறம் அந்த பாம்பு என்னையே துரத்தி வந்தது. நானும் எங்கெங்கயோ ஓடி பார்த்தேன். கடைசியில அந்த அந்த பாம்பு என்ன கடிச்சிருச்சு. கால்ல தான் கடிச்சது. இவர் நீ கனவுல தான் பார்த்திருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகல. என் பக்கத்துல பத்திரமா தான் படுத்திருக்க. இங்க பாரு, காயெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாம்பெல்லாம் கடிக்கல. நீ பயப்பட. எனக்கு எப்படிங்க பாம்பு கனவுல வரும்? நான் எவ்வளவு தைரியசாலி. அந்த பாம்பை கனவுல பார்த்ததும் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அது ஒண்ணும் இல்லம்மா. அது ஒரு வாரத்துக்கு முன்னால பாம்பை நீ பார்த்த இல்ல, அக்காவும் நீயும் புத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, அதை தொடர்ந்து நம்ம வீட்டில் பாம்பு பற்றியே பேசிட்டு இருந்தோமா, அதனால உனக்கு பாம்பு துரத்துற மாதிரி கனவு வந்திருக்கு. ஒன்றும் பயப்பட, வேற ஒன்றும் இல்லை. பாம்பு கனவுல வந்தா கெட்ட சகுனமா? ஏதாவது பிரச்சனையா? கனவுல வந்த பாம்பு உன்னை கடிச்சதா? கடிச்சதுன்னா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நாம் எதுவும் குழப்பிக்க வேணாம். நாம் யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை, நமக்கு எந்த கெடுதலும் வராது. சரியா?
நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. படுத்துக்கோ. படு. நீ பயப்படாம தூங்கு. ஏன் இப்படி கனவு வருது? இதுக்கு முன்னால பொண்ணு இப்படிலாம் கனவு கண்டு பயந்தது இல்லையே. என்னவா இருக்கும்? கடவுளே, நிஜத்திலையும் பாம்பு வந்தது, கனவுலையும் பாம்பு வந்தது. என் புருஷனையும் என் குழந்தைங்களையும் நீ தான் காப்பாற்றணும். பொன்னி உட்காரு. என்ன பொன்னி, நல்லா தூங்கிட்டியா? எழுந்துக்க லேட் ஆயிடுச்சோ? நான் காஃபி கொண்டு வரவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பொன்னி, என்னாச்சு? ஏதோ கவலையா இருக்க மாதிரி இருக்க. ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, கனவுல பாம்பு வந்ததுன்னா அது கெட்ட சகுனமா? பொன்னி, கனவுல பாம்பு வந்தா பொது பலன் எதுவும் கிடையாது. கனவுல பாம்பு தெரிஞ்சிச்சா இல்ல துரத்துச்சா இல்ல கடிச்சிச்சான்னு தெளிவா தெரியணும். அப்பதான் பலன் சொல்ல முடியும். வந்த கனவுல நான் வழக்கம் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு பாலை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா கதவு திறந்துருந்தது. சரி, பவுனு கதவை திறந்து வச்சிருக்காளேன்னு கதவை மூட போனேன். அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டது. கீழே பாம்பு இருந்தது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் பாட்டுக்கு வீடு முழுக்க ஓடுறேன். அது பின்னாடி என்னை துரத்துக்கிட்டே வந்தது. நானும் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், நீங்க யாருமே வரல. தேடி தேடி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், யாருமே வரவும் இல்லை. அதுக்கப்புறம் மாடிக்கு போலான்னு இதோ இந்த இடத்துல தான் நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அப்போ துரத்திட்டு வந்த அந்த பாம்பு என்ன 4-5 தடவை கடிச்சிருச்சு. அப்பாடா, கடிச்சிருச்சுல, பயத்தை விடு. ஒரு பிரச்சனையும் இல்ல. கனவுல பாம்பு வந்து கடிச்சா நல்ல சகுனம் தான். ஐயோ பவுனு, அப்படி இல்ல. பொதுவா கெட்ட கனவு வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் எழுந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் திரும்ப தூங்குனேன்னா அந்த கனவு மறந்துடும். ஆனா இந்த கனவு அப்படி இல்ல. அது இன்னமும் என் மனசுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அது கடிச்சது மனசு பூரா இன்னும் வலியாவும் இருக்கு. அது என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. என்ன மாமா, மகாராணிகள் எல்லாம் டீப்பா டிஸ்கஸ் பண்றாங்க போல இருக்கு. இல்லண்ணே, பொன்னிய கனவுல பாம்பு கடிச்சிருச்சான். அத பத்தி தான் பயந்து பேசிட்டு இருக்கா. அது தெரியுமே, கனவுல பார்த்த பாம்பு நேர்ல வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. இன்னுமா பயந்துட்டு இருக்கா? இல்லங்க, பாம்பை பார்த்தெல்லாம் பயம் ஒண்ணும் இல்ல. ஆனா அன்னைக்கு பார்த்த பாம்பு கனவுலயும் வருதுங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, இல்ல கெட்ட விஷயம் ஏதாவது நடக்க போகுதான்னு மனசுல ஒரு தவிப்பு. அதாங்க. பொன்னி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீ பாம்பை பார்த்துருக்க, அதை பற்றியே நாம் பேசியிருக்கோம். அதனால அது கனவுல வந்திருக்கு. நாம் பார்த்தது, நம்மளை சுற்றி நடக்கிறது, இதெல்லாம் தான் கனவுல வரும். நடக்காத ஒன்றோ இல்லை எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்றோ கனவுல வராது. அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, சரியா போயிடும். நீ சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை பொன்னி. நம்ம வீட்டை நோக்கி ஒரு கெட்ட விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உனக்கு கனவாக வந்திருக்கு.
ஒரு பாம்பு உன்னை குறி வச்சு துரத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பாம்பை உன்னை நெருங்கவே விட மாட்டேன். நான் இருக்கேன் பொன்னி இந்த குடும்பத்துக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். பிள்ளையார் கோயில் தெரு ஆமாங்க, இதுதான். இங்க 4ஆம் நம்பர் வீடு எங்க வருது? புஷ்பவல்லி வீடுக்கா? என்னங்க வீட்டு நம்பர் சொன்னா ஆள் பேரை சொல்றீங்க? அவங்க அவ்வளவு ஃபேமஸ்? ஆமாங்க, அந்த அம்மா ஃபிளாட் கட்டி தரேன்னு சொல்லி ஊரை சுத்தி பணம் வாங்கி வச்சிருக்கு. அந்த பணத்தை திரும்ப கேட்டு டெய்லி 10 பேர் இந்த அட்ரஸ் விசாரிச்சு வர்றாங்க. அப்புறம் தெரியாத என்ன? ஓஹோ, பிசினஸ் பண்ணதுல ரொம்ப நஷ்டமாயிருச்சோ? ஆமாங்க சார். 10 தங்கமுத்துன்னு ஒரு பெரிய எமகாதங்கிட்ட காசு பணத்தை வாங்கிருச்சு. பணத்தை திருப்பி கொடுக்காட்டி அவன் சும்மா விடுவானா? குடும்பத்தோட தூக்குல தொங்க விடுவேன்னு மிரட்டி இருக்கான். ஓஹோ, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் வீடு தேடி வந்திருக்கா. அதுவும் அங்க போறாரு பாருங்க, அவர் தான் அவங்க வீட்டுக்காரு. ஓ அப்படியா? இப்போ வேலை வெடிக்கு எதுவும் போறதில்ல. மொடா குடிகாரன், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சரி, நீங்க பேசும்போது தங்கமுத்துன்னு ஒரு பேர் சொன்னீங்கல்ல, அவரும் இந்த ஏரியாவில் தான் இருக்காரா? ஆமாங்க, பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் அவருடைய ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஓஹோ, சரிங்க, ரொம்ப நன்றி. நான் வரேன். சரிங்க சார். பணம் மட்டும் தரலன்னு வச்சுக்க, அவ்வளோதான். சரி சரி, வை வை, யாரோ வந்திருக்காங்க, பேசிட்டு கூப்பிட்றேன். நீங்கள் தான் தங்கமுத்துவா? நான் தான் தங்கமுத்து. என்ன வேணும்? ஃபினான்ஸ் வேணுமா? எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? சரி சரி, உட்காரு. எனக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் வேண்டாம். ஆனால் ஏற்கனவே உங்ககிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிற ஒருத்தங்களை பற்றின விவரம் எனக்கு வேணும். என்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கின ஆளை பற்றி விவரம் தெரியணுமா? யாரை தெரியணும்? புஷ்பவல்லி. புஷ்பவல்லியை பற்றி உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு பணம் தரணுமா அந்த அம்மா? அந்த அம்மா எனக்கெல்லாம் பணம் தர வேண்டியதில்லை. புஷ்பவல்லி எனக்கு தூரத்து சொந்தம். ரொம்ப பண பிரச்சனையில் இருக்கான்னு தெரிஞ்சுது. அதுவும் உனக்கு தர வேண்டிய தொகை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அதை பற்றி உங்கள்கிட்ட விசாரித்து செட்டில் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். சார், என்ன சொல்கிறீங்க? அந்த புஷ்பவல்லி வாங்கிட்டு போன பணத்தை நீங்கள் தரீங்களா? இப்போ வரைக்கும் அந்த அம்மா பணம் தருமா தராதான்னு டென்ஷனில் இருக்கா? ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த அம்மா உனக்கு எவ்வளோ பணம் தரணும்? 10 லட்ச ரூபா சார். இன்னும் 2 நாளில் பணம் வரலனா வீட்டில் இருக்க ஜாமான்லாம் தூக்கி தெருவில் எரிஞ்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பாரு, நீ அந்த அம்மா வீட்டுக்கு போய் சாமானெல்லாம் தெருவில் எரிய வேண்டாம். உனக்கு இன்னும் 2 நாளில் பணம் தேடி வரும். அதுவும் அந்த புஷ்பா கையாலேயே உங்ககிட்ட வரும். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சார், 10 லட்ச ரூபாயை மொத்தமாக கொடுக்குறேங்கிறீங்க, உங்களுக்கு உதவி பண்ணாமையா? சொல்லுங்க சார், என்ன பண்ணோம்? நான் இதை பற்றி உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போன விஷயமோ, நான் தான் உனக்கு பணம் தரேன்ற விஷயமோ அந்த புஷ்பவல்லிக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது. அவ்வளோதான். அவ்வளோதானே சார்? கண்டிப்பாக தெரியாது சார். நீங்கள் தைரியமாக போங்க. சரி, அந்த பணம் உன்னை தேடி வரும். அது வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகேயா? ஓகே சார். நான் வரேன். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க சார். ஆ. பொன்னி, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? இல்லக்கா, இப்பதான் வந்தேன். சரி வாங்க உள்ள போலாம். நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்களா? அதான் பவுனை எங்க போனாலும் வெளியில கூட்டிட்டு போவேன். இப்ப வீட்டுல வேலை கட்டுடுமேன்னு அவளை விட்டுட்டு வந்தேன். தேனு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கால, அவ பரீட்சை நல்லா எழுதுனானா கோயில்ல பிரசாதம் கொடுக்கறேன்னு வேண்டியிருந்தேன். இன்னைக்கு பிரதோஷம் வேறையா, அதான் இன்னைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். சரி, இவ்வளவு தூரம் வரமே, உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் உன்னையும் வர சொன்னேன். ஆமா, உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையா? அக்கா, இதுல என்ன சிரமம் இருக்கு? நானும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு வருஷம் பார்க்காம இருந்துட்டல, அதெல்லாம் சேர்த்து பாத்துக்கிறேன். சரி சரி வா. வாங்கோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு பண்ணுங்க. ஏஷா பண்ணிடுறேன். இந்தாங்க, தொட்டுக்கோங்க. ஓம் அப்பா போற்றிவோம், அரணே போற்றிவோம், அரசே போற்றிவோம், அமுதே போற்றிவோம், அழகே போற்றிவோம், அத்தா போற்றிவோம், அற்புதா போற்றிவோம், அறிவா போற்றிவோம், அம்பலா போற்றிவோம், அரியோய் போற்றிவோம், அருந்தவா போற்றிவோம், அணுவே போற்றிவோம், அண்டா போற்றிவோம், ஆதியே போற்றிவோம்.
போற்றுவோம் ஆண்டவா போற்றி போற்றி. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமானம் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அணிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. க்ஷேமமா இருக்கும். ஓம் குணமே போற்றுவோம் சரையா போற்றுவோம் சங்கரா போற்றுவோம். சரி வா. அம்மா சாமி கிட்ட அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணி முடிஞ்ச உடனே நான் போயிட்டே இருப்பேன். ஏற்கனவே எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நீ பாட்டுக்கு பிரகாரத்தை 3 சுத்து சுத்து நவகிரகத்தை 9 சுத்து சுத்துன்னு என்ன டார்ச்சர் பண்ண எனக்கு கிட்ட கோவம் வந்துட சொல்லிட்டேன். ஏய் அப்படிலாம் வேண்டுனா தானே கடவுள் நம்ம வேண்டறத கொடுப்பாரு. நான் ஏற்கனவே சுத்தினதுக்கு கடவுள் கொடுக்க வேண்டியதே நிறைய இருக்கு. அதெல்லாம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் சுத்துறேன். ஏய் கடவுள் கிட்டயே இப்படி பேரம் பேசக்கூடாதுடி. அம்மா நான் பேரம் பேசல. சாமி கிட்ட எனக்கு இருக்கிற உரிமையில நான் அவர்கிட்ட சண்டை போடுறேன். ஐயோ ஐயோ பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? இங்க பாருங்க என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி பாட்டி என்ன பாருங்க. உட்காருங்க உட்காருங்க பாத்து. பாட்டி என்னாச்சு? அம்மா என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 இங்க பாருங்க பாட்டி. ஐயோ பாட்டி பாட்டி தெரியல. என்னாச்சு பாட்டி? என்னாச்சுமா பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? கண்ணு முழிச்சு பாருங்க பாட்டி என்னாச்சு? இரு 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 இரு. எந்திரிங்க 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 பாட்டி. என்னாச்சு பாட்டி? பரவாயில்லையா அப்போ? என்னாச்சு? தண்ணி தண்ணி. என்ன என்ன பாட்டி? இங்க தண்ணி எங்க இருக்கு? இது ஐயோ பாட்டி அடி இந்த பால் குடிங்க. இது சாமிக்கு அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிற பாலடி. ஏய் பவித்ரா என்னடி பண்ற? அம்மா கொஞ்சம் பேசாம இரு. பாட்டி இந்தாங்க குடிங்க 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 பாட்டி. ஏய் பவித்ரா பாட்டி போதுமா பாட்டி? போதும் போதும். பரவாயில்லையா? பாட்டி சாப்பிட்டீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல தாயி, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. காலையில 2 இட்லியாவது சாப்பிட வேண்டாமா பாட்டி? இப்படியா சாப்பிடாம வர்றது? 2 இட்லி சாப்பிட கூட வழி இல்ல தாயி. அடி அது சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்குடி. அம்மா சாமிக்கு அர்ச்சனை தான் நடக்க போகுது, நீ பேசாம இரு. பாட்டி இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதுமா? எப்படி இருக்கு பாட்டி? இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? எந்திரிச்சு நடக்க முடியுமா? எழுந்திருச்சு நடக்க முடியுமா? ஆனா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ணு தாயி. அக்கா கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். பதட்டப்படாத. ஒரு விஷயம் சரியா நடந்துட்டு இருக்கிறப்ப அதை வேடிக்கை பார்க்கறது தான் நம்ம மாதிரி பெரியவங்களுக்கு அழகு. உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இல்லையா? பிள்ளைங்க எல்லாம் இல்லம்மா, அதுங்க எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கம்மா. சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கம்மா. கோயில் வாசல்ல எப்பயாவது யாராவது கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பாடு, அதுதாம்மா சாப்பிடுவேன்.
சரி பாட்டி, இன்னைக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? உன்னைய மாதிரி ஏதாவது ஒரு தெய்வம் வந்து கண் திறந்தாதான் உண்டு. இல்லைன்னா மறுபடியும் எங்கேயாவது மயங்கி விழ வேண்டியதாம்மா. ஐயோ பாட்டியை போன செய்யுங்க, என் கூட ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. எங்க ஆஃபீஸ்ல இந்த சின்ன சின்ன கிளீனிங் வேலையெல்லாம் இருக்கும். அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கிடைக்கும். என் கூட வரீங்களா? நீ எனக்கு ஒரு வேலை தர முடியும்னா சந்தோஷமா வேலை செய்வேன் தாயி. சரி பாட்டி, என் கூட வாங்க. நான் உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து என் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன். சரிம்மா. பாத்து அடியே, வேற பழம் வாங்கிட்டு வரேன். சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் போலாண்டி. சாமியை ஒரு எட்டு பார்த்துட்டு போ பவி. அம்மா, சாமிக்கு என்னோட அர்ச்சனை, தீபாதாரணை, அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. மத்ததெல்லாம் நீயே பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். வாங்க பாட்டி, வாங்க, பொறுமையா வாங்க. வாங்க. ஓகே தானே? ஓகேவா? பாத்தியா, அந்த பொண்ணு அந்த பாட்டியை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான்னு. நீயும் நானும் அந்த இடத்துல இருந்தா எப்படி பாத்துக்குவோமா அப்படி பாத்துக்கிட்டேன். என்ன பொண்ணி கும்பிடுற? ஒன்றும் இல்லைக்கா, இதே மாதிரி என் வீட்டுக்கு வர மருமகளும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சிவன் கிட்ட சொல்லிட்டேல, ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். அப்படியே நடக்கும் பாரு. இப்படியாம்மா ஒரு பொம்பளை புள்ள இருக்கும்? சாமிக்கு கொண்டு வந்த பாலையும் பழத்தையும் யாராவது இப்படி தூக்கி கொடுப்பாங்களா? அம்மா, புராண கதை எல்லாம் நீங்க படிச்சது இல்லையா? பசின்னு வரவங்களுக்கு கொடுக்கற உணவு தான் நேரடியா கடவுளுக்கு தான் போகும்னு பல கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு கடவுளுக்கே நெய்வேத்தியம் பண்ணிருக்கா. அப்படியாம்மா? இன்னும் கொஞ்சம் குடுமா. அப்படியா? இந்தாங்க. அம்மா, நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணுமா. சரி. பெருசா ஏதாவது நடந்து இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வந்துடலான்னு பாக்குறேன். எதுவும் நினைச்ச நேரத்துல நடக்க மாட்டேங்குது. அதான் அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார்லமா. அவர் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு பிரச்சனையா சரியாயிடுமா. உன் அப்பா வாங்குற சம்பளத்தை வச்சு 3 வேளை மட்டும் நல்லா சாப்பிடலாம். அதை தவிர வேற எதுவுமே சரியாகாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா கோடி ரூபாய் வேணும். அந்த தங்கமுத்து பிரச்சனையை தீத்தாலாவது அதே வீட்டுல குடியிருக்கலாம். அதுக்கும் வழி பொறக்க மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை தங்கமுத்து வருவேன்னு சொல்லியிருக்கான். அதை நினைக்கும் போதே என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. இந்த கோவில்ல விளக்கு போடுவோம்மா, நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரி, நீ போய் விளக்கு போடு. நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்போ மனசு தெளிவா இருக்கா பொண்ணி? குழப்பம் இல்லாம இருக்கா? என்னன்னு சொல்றதுக்கா, அன்னைக்கு வீட்டுல பார்த்த பாம்பு கனவுல வர ஆரம்பிச்சிருச்சு. துரத்தி துரத்தி என்னை கடிச்சது. மனசுல ரொம்ப பயமாவும் கலக்கமாவும் இருக்குக்கா. அந்த போனாங்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா உன்னை தேடி வந்தாங்களே, அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களா? இல்லக்கா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்கள பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த பொண்ணு பாவம், அவளுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க உன்னை தேடி வராதது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி விசாரிச்சுட்டேன். அவங்க அவ்வளவு நல்லவங்க இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணோட அம்மாவை நீ பாத்திருக்கியா?
அந்த அம்மா உனக்கு தெரியுமா? இல்லக்கா, ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஒரு தடவை வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. சில பேரை பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. நல்லவங்களை பார்க்கறது எவ்வளவு நல்லதோ அவ்வளோ நல்லது தப்பானவங்களை பார்க்காம இருக்கிறது. சரிக்கா, அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் யாரோட இருக்கேன்? என் அக்கா வாணியோட தானே இருக்கேன். ஒருத்தரை பத்தி என்ன தகவல் ஆனாலும் என் அக்கா அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட முடியும். அவங்க இருக்கிற தெருவுல ஒருத்தர் கூட அவங்கள பத்தி நல்ல விதமா ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு பாத்துக்கோயேன். ஓ, அப்படியா சொல்றீங்க? நீ கும்பிடுற சாமி தான் உன்னை காப்பாத்திருக்கேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு வச்சுக்கேன். சரியா? வா. பொண்ணு ஆண்டி. அம்மா 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 பொன்னி ஆண்டி கோயிலுக்கு வந்திருக்காங்கம்மா. எங்கடி? அம்மா, நீ நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேல, அதுக்கு முன்னாடி தான் அவங்க நின்னுட்டு இருந்தாங்க. அப்படியா? நாம நம்ம பிரச்சனைக்கு வழி தேடி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க எதுக்குடி பொன்னி வரணும்? நம்ம பிரச்சனைக்கு தீர்வு பொன்னிக்கிட்ட தான் இருக்குன்னு கடவுள் தான் வழி காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். வா, போய் பொன்னிக்கிட்ட பேசலாம். சரி. அம்மா கொஞ்சம் நில்லு. அவங்க குடும்பத்தோட தான் பகை இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்றீங்க? முட்டாள், எனக்கு அந்த ராஜாராமோடு தான் பகை. பொன்னிக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கு? அந்த பொண்ணி நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கா. வா, போய் பார்க்கலாம். சரி. புது நம்பரா இருக்கு. ஃபினான்ஷியர் கிட்ட பணம் கேட்டிருந்தேன். அவன் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆமாமா, பொன்னி மேடத்தை பார்த்து பேசிட்டு போயிடலாமா? மா. ஹலோ. ஹலோ, யாரு? புஷ்பவல்லியா? ஆமாங்க, புஷ்பவள்ளி தான் பேசுறேன். நீங்க யாரு? உனக்கு வேண்டப்பட்டவன் தான் பேசுறேன் புஷ்பா. நல்லா இருக்கியா? ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட அப்பாயின்மெண்ட் ஒன்று தேவைப்படுது புஷ்பா. என்னோட அப்பாயின்மெண்டா? ஏன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எதுக்கு? இப்ப உன் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குதே, அது என்ன கத்தி புஷ்பா? ஹலோ, என் தலைக்கு மேல பல கத்தி தொங்குது. அதுல எந்த கத்தியை பத்தி நீங்க கேக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்க. இங்க பாரு, மத்த கத்தி எல்லாம் விட்டுரு. தங்கமுத்துன்னு ரொம்ப ஷார்ப்பா பெருசா ஒரு கத்தி தொங்குது பாத்தியா? 10 லட்சம் ரூபாய் கத்தி, பெரிய கத்தி. ஆமா. அந்த தங்கமுத்து கத்தியில இருந்து உன்னை காப்பாத்த போறேன். அதுக்கு தான் உன் அப்பாயின்மெண்ட் வேணும். தங்கமுத்து கிட்ட இருந்து உங்களால என்ன எப்படி காப்பாத்த முடியும்? உன்னைய தங்கமுத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணுமா வேண்டாமா? தங்கமுத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனா நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லாதான் இருக்கும். அப்படின்னா நான் சொல்றத கேளு. கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லுவேன். நீ அங்க வந்துரு. அங்க வச்சு உன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்போ நான் போனை வைக்கிறேன். யார் இவரு? தெரிஞ்ச குரல் மாதிரியும் இருக்கு, தெரியாத குரல் மாதிரியும் இருக்கு. தங்கமுத்துக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாவை பத்தி வேற தெரிஞ்சு வச்சிருக்காரே. யாரா இருக்கும்? சரி, யாரா இருந்தா என்ன? தங்கமுத்து பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்றாரு. போய் தான் பாப்போமே. குரலை மாத்தி பேசுனது நல்லதா போச்சு. கண்டிப்பா வந்துருவா. என்னம்மா யோசிக்கிறீங்க? இந்த பொன்னியால தான் பிரச்சனை தீரும்னு பார்த்தா போன்ல இன்னொருத்தன் நான் உன் பிரச்சனையை தீக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறான். இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? போன்ல பேசினவன் தங்கமுத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான்.
முதல்ல அதை சரி பண்ணிப்போம். அம்மா அந்த பொன்னி ஆண்டி போயிட போறாங்கம்மா. இரு, அந்த பொண்ணு எங்க போயிடுவா? அவளை வேற ஒரு சந்தர்ப்பத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகும். வா போலாம். சரிம்மா. நீ இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டேல, இனிமே உன் கனவுல இந்த பாம்பு பூரா தேளு எதுவுமே வராது. உன்னை பிடிச்ச சனிய ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. இனிமே உன் மனசு நிம்மதியா இருக்கும். நீ கவலைப்படாம போ, சரியா? ரொம்ப சரி தேங்க்ஸ். சரி. ஆமா, எப்படி வந்த? நான் கால் டாக்ஸில வந்தேக்கா. நான் போறேல உன்னை விட்டுட்டு போறேன். வாங்க வாங்க, ஏறு வா. ஏன் பொண்ணி, ராணி அக்காவை பாக்கணும்னு போனேன்ல. ஆமா, ராணி அக்கா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே மகாராணியா இருக்காங்க. எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு. ஆமா, எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கதானே அவங்க ஸ்பெஷலே. ஏன் பொண்ணி, ராணி அக்காக்கு எந்த கவலையுமே இருக்காதா? வீட்டு பிரச்சனை, பிள்ளைங்களால பிரச்சனை, இல்ல புருஷனோட ஏதாவது தகராறு, இப்படி எதுவுமே இருக்காதா என்ன? பிரச்சனை இல்லாத மனுஷங்க இருக்காங்களா பவுனு? ராணி அக்காவுக்கும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா அத பெருசா மனசுல போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாமா, அப்படியெல்லாம் ஒரு மனசு அமையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பொண்ணி. நம்ம மனசும் இருக்கே, அது எங்க நம்ம சொல்றதை கேக்குது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பகல் எல்லாம் அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய பிரச்சனைனா அவ்வளவுதான், மொத்தமா ராத்திரி தூக்கத்தையே காலி பண்ணிடும். ஏன் பொண்ணி, உன் கனவுல பாம்பு வந்துச்சுல, அத பத்தி அக்காட்ட ஏதாவது சொன்னியா? சொல்லாமையா? எல்லாத்தையும் சொன்னேன். என்ன சொன்னாங்க? இத பாரு பொன்னி, உன்னை சுத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு பிரச்சனை வரவும் நான் விட மாட்டேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. ராணி அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சார், ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க சார். ஆட்டோ ஆப்ல புக் பண்ணிட்டு வந்தா அதுலயும் 10 ரூபா கூட 20 ரூபா கூடன்னு கெஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பெட்ரோல் விலையில ஏறிட்டு இருக்கு சார். அதனால தான் சார் கேக்குறேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, எங்க போயிட்டு அந்த செக்யூரிட்டி? ஒருத்தனும் ஒழுங்கா வேலையை பாக்குறது இல்ல. ஏ பவுனு, சூர்யா குரல் மாதிரி இல்ல? ஆமா பொண்ணி, சூர்யா தான் வந்திருக்கான். டேய், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? மா, செக்யூரிட்டி எங்கம்மா வாசல்ல காணோம்? அதுவா, பாவம், அவரு எவ்வளவு நேரம் தான் வாசல்லே உட்கார்ந்திருப்பாரு. நான் தான் பொடி நடியா எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். ஏன் மா, ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம். அப்புறம் அவரையும் நடந்து போக சொன்னா வீட்டை யாருமா பாத்துப்பா? அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல சூர்யா. மேல விநாயக ஐயா இருக்காங்க, விசாலம்மா இருக்காங்க, இவ்ளோ பேர் நாங்க இருக்கும்போது நாங்க பாத்துக்க மாட்டோமா? சரி, அதை விடுடா. நீ என்ன, நேத்து உனக்கு போன் பண்ணப்ப கூட வேலை எப்ப முடியும்னு தெரியாதுன்னு சொன்ன, திடீர்னு இப்ப வந்து நிக்கிற? மா, வேலை முடிஞ்சு கிளம்பி வந்துட்டேமா. அதோட நான் அங்க போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேமா. அதுவும் இல்லாம எங்க பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. அண்ட் ஜெர்மனில நடக்கிற எங்க கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காருமா. ஒரு 2 வருஷமாவது ஆன் சைட் ஜெர்மனி போவேமா நானு. அண்ட் நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடுவேமா. என்னடா நீ பெங்களூர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படியாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சா, நீ ஜெர்மன் போற, ஃபாரின் போற, அங்க போற, இங்க போறேன்னு உளறிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு கூட நான் கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். கண்ணுக்கு லட்சணமா அவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அங்கேயே அந்த நிமிஷமே அவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிச்சு பொண்ணு கேட்க போயிருந்திருப்பேன். மா என்னம்மா நீ என் லைஃப்ல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க. நீ என்னன்னா கல்யாணம் காது குத்துன்னு எதோ சொல்லிட்டு இருக்கமா. மா 5000 பேர் வேலை பார்க்குற என்னோட கம்பெனில ஒவ்வொருத்தனும் ஜெர்மன் போடும் துடிச்சிட்டு இருக்காமா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்குமா. லைஃப்ல இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வரணும்னா கொடுத்து வச்சிருக்கணுமா. லைஃப்ல இது மாதிரி அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம பிடிச்சிக்கணுமா. அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த அதிர்ஷ்டத்தை தேடி நாம ஓடிட்டு இருக்கணுமா. சூர்யா, கல்யாணம் நடக்கிறதும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டினாதான் கல்யாணமே நடக்கும். பவுனம்மா, நீங்களாம் ரொம்ப பழசா இருக்கீங்க. லைஃப்ல கேரியர் செட் ஆகுறது, கேரியர்ல பெரிய இடத்தை அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடியே கல்யாண ஃபேமிலின்னு உட்காந்துட்டா என்னால லைஃப்ல மேல வரவே முடியாது பவுனம்மா. என் கேரியர்ல ஏதாவது சொல்லி என் லைஃப்ல மண்ணலி போட்டுறாதீங்க. அது சரி. சரி விடு பவுனு, அவனுக்கு இப்ப இதெல்லாம் சொன்னா புரியாது. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, என்ன சமைச்ச? சரி 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 மா, உன் கையால சுட சுட முருகலான ஒரு தோசை, அப்புறம் காரமான சட்னி ரெடி பண்ணுமா. பெங்களூர்ல சாம்பார் சட்னி எல்லாம் ஒரே இனிப்புமா. நம்ம சாம்பார் சட்னி சாப்பிடணும் ஒரே ஏக்கமா இருக்கு. சரி சரி பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சரி. பாத்தியா பவுனு, இங்க இருக்க பெங்களூரு அந்த சாப்பாடே பிடிக்கலையா, இதுல இவன் ஜெர்மன் போக போறானா. இவனெல்லாம் என்ன பண்றது? அப்பா, முதல்ல சமையல முடிக்கணும், கிளீன் வேற பண்ணணும். எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. சூர்யா, பவித்ரா, யாராவது பார்க்க போறாங்க, வா உட்காந்து பேசலாம். எப்படி இருக்க சூர்யா? அந்த ஊர்ல சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? நீ நேரத்துக்கு சாப்பிடுறியா? நோ இஷ்யூஸ், நல்லாதான் இருந்துச்சு பவி. வீட்ல அப்பா எப்படி இருக்காரு? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சூர்யா. அப்புறம் வேற என்ன விசேஷம்? உன்னை பார்த்ததுதான் எனக்கு விசேஷமே சூர்யா. எவ்வளவு நாள் ஆச்சு நாம இப்படி மீட் பண்ணி பேசி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சூர்யா. நானும் உன்னை மிஸ் பண்ண பவித்ரா. ஆமா, குட் நியூஸ் ஒன்னு வந்து சொல்றேன்னு சொன்னியே, அது என்ன? எனக்கு ஆஃபீஸில் ஆன்சைட் ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்கு. நான் 2 வருஷம் ஜெர்மன் போகிறேன். ஆமாம், இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்ன முடிவு எடுத்துருக்கு பவித்ரா? பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பவித்ரா, அம்மா கிட்ட போய் பேசுறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது. நம்ம கல்யாணத்தை பத்தின பேச்செல்லாம் நான் ஜெர்மன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால நம்ம வேற முடிவு யோசிக்கிறது தான் நல்லது பவித்ரா. வேற முடிவுனா? என்ன பவித்ரா புரியாத மாதிரியே பேசுற? ஒவ்வொரு தடவையும் அதை நானே சொல்லணுமா? வேற முடிவுனா நீ என்ன சொல்றன்னு எனக்கு சரியா புரியல. குழந்தை வேணாம் பவித்ரா. ஏற்கனவே சொன்னதுதான் பவித்ரா, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீ கருவை உடனே கலைச்சு.
பவித்ரா, இதுல இவ்ளோ ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஒரு படிச்ச பொண்ணு தானே, மாடர்ன் கேர்ள். இதை நீ பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். சூர்யா, கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது சூர்யா. 2 மாசமா ஒரு உயிர் என் வயித்துல வளருது. அந்த உயிர் என் உடம்பு, மனசு எல்லாத்தோடய கலந்திருக்கு சூர்யா. அந்த குழந்தையோட முகம், அது எல்லாமே என் மனசுல இப்போ தெளிவா தெரியுது. நான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம குழந்தை சூர்யா. கண்ணை மூடினாலே நம்ம குழந்தை சிரிக்கிறத தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். குழந்தை சிரிக்கிறத, அழறத, தூங்குறத நான் பார்த்துட்டே இருக்கேன் சூர்யா. நம்ம குழந்தையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சூர்யா. என்னால அப்படி முடிவெடுக்க முடியாது. புல்ஷிட். பவித்ரா, நீ ரொம்ப சினிமா ஹீரோயின் மாதிரி சென்டிமெண்டலா பேசுற. திங்க் பிராக்டிக்கல். நான் ஒன்னும் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லலையே. உலகத்துல எல்லாரும் பண்றதுதான். நமக்கு தேவைன்னதான் குழந்தை, தேவையில்லைன்னா களைச்சிட்டு போறத எல்லாரும் பண்றது. ஆனா அதை வச்சு நீ கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணாத. இட்ஸ் இரிட்டேட்டிங். நீயே முன்னாடி எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேப்பல்ல சூர்யா. அப்பெல்லாம் நான் தானே கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீயே இப்படி மாத்தி பேசுறிய சூர்யா. பவித்ரா, டோன்ட் பி சோ சென்டிமெண்டல். இப்போ எனக்கு இவ்ளோ பேசுறதுலாம் இங்க டைம் இல்ல. நான் எப்பவுமே உனக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு என் கரியர் தான் ரொம்ப முக்கியம். கம்பெனில பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதான் என்னால மிஸ் பண்ண முடியாது. அதனால இந்த குழந்தை வேணாம் பவித்ரா, அதை கலைச்சிரு. சூர்யா. பவித்ரா, இதை நான் மறுபடியும் பேசிட்டே இருக்க முடியாது. நான் ஃபைனலா சொல்றேன், இதுதான் இந்த விஷயத்தோட என்னோட டிசிஷன். நீ குழந்தைய கலைக்கிறதா இருந்தா நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம், பேசுவோம். இல்லனா இனி எப்போதும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. என் மேல நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஐ சே ப்ளீஸ் கிளியர் திஸ் ஆஃப். சூர்யா, நாளைக்கு காலையில் நான் உனக்கு கால் பண்ணுவேன். அப்போ நல்ல முடிவா சொல்லு, நான் கிளம்புறேன். சூர்யா, சூர்யா, சூர்யா நில்லு. நில்லு சூர்யா. சூர்யா. பவித்ரா, என்ன ஆச்சுங்க? போன்ல அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க, என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வரும். நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடுச்சு சந்திரு. பவித்ரா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? கடல்லையோ குளத்திலயோ விழுந்து செத்துலான்னு தோணுது. பவித்ரா, பவித்ரா, உங்ககிட்ட நான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறதே, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்றதுக்காக தான். அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பாய்
பாய் ஃப்ரெண்ட் வந்தான் சந்திரு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோன்னு நானும் சந்தோஷமா அவனை பார்க்க போனேன். வந்ததும் வராததுமா உடனே நான் குழந்தைய கலைக்கணும், இல்லைன்னா இனிமே உன்னை பார்க்கவே வர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். ஓஹோ, உங்களை பார்க்க வரலனா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவார் அவரு. நீங்க தான் அவன் யாருன்னே சொல்ல மாட்டேன்றீங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கையை காலெல்லாம் உடச்சு விட்டுரு. சரி, இப்ப முடிவா என்னதான் சொல்றான் அவன்? அவனுக்கு ஹான்செல் கிடைச்சிருக்கான், ஃபாரின் போறானா, திரும்பி வர 2 வருஷம் ஆகுமா. அதுக்கு முன்னாடி கல்யாணங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாதா? குழந்தைய கலைக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டான்.